வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ ஒரு சில்க் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ இந்த டிசைனர் கிளாத்தில் போட் நெக், அதுவும் அந்த போட் நெக்கே கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாடல் நான் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இது சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் 1/4 மீட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையானது. இந்த டிசைனர் கிளாத் இந்த மாதிரி தான் டிசைனில் இருக்குது. இப்போ இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 7 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸோட அகலம் 11.25 இன்ச் அளவு இருக்குது. உயரம் 15 இன்ச் இருக்குது. ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஆம்ஹோல் 6.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை நம்ம ரெண்டாக மடிக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு கிளாத்தோட மடிப்பு பாகம் பக்கமாக கேன்வாஸ் மடிப்பு பாகம் வர மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 3 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். எப்போதும் போல் நம்ம போட் நெக்குக்கு நம்ம எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நெக்குக்கு கீழே 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இந்த நெக்கிலேருந்து அப்படியே கொஞ்சம் கார்னராக அந்த டிசைன் வர மாதிரி வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் 3/4 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு பகுதியில் நம்ம வரைஞ்ச லைனை கீழே வரைக்கும் அப்படியே சேர்ந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ 2 பீஸ் சின்னதாக எடுத்துருக்கிறேன். அது ரெண்டாக மடிக்கலாம். 3 இன்ச் அளவு இதில் அடையாளப்படுத்தலாம். வெளிப்பக்கம் கொஞ்சமாக கேன்வாஸ் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்திட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மடிப்பு பாகத்திலிருந்து 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இது ஒரு கோவி வடிவமாக வரைஞ்சி விடலாம். 3 இன்ச் உயரத்தில் இந்த கோவி பீஸ் வர்ற மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உள்பக்கம் வரைஞ்ச லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பீஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வெளிப்பக்கம் கட் பண்ணி எடுத்த பீஸ் தான் நமக்கு தேவையானது. இப்போ லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். மேலே பீஸ் நம்ம கட் பண்ண பாருங்கள், அந்த கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு ஷோல்டர் வரும். இப்போ இந்த 2 பீஸுமே லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். இதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தைக்கிறத பார்க்கலாம். இந்த கேன்வாஸுக்கு 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. இது மெயின் கிளாத் வைக்கலாம், அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். சென்டரில் ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும். சைடில் கொஞ்சமாக இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நெக்கோட ஷேப் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அந்த லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. கேன்வாஸ் இருக்கும்போது நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப நல்லா வரும். அதோட எட்ஜில் ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். எல்லாமே மடித்து தைச்சி முடித்தாச்சு. இப்போது இதில் கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். இப்போ அந்த கோவி வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி உள்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். வெளிப்பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் வெளிப்பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸை நம்ம ரெண்டாக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்திட்டு நெக்கு பகுதியிலேருந்து 1 இன்ச்சு கேப் விட்டு அப்புறம் அந்த கோவி பீஸில் உள்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த அளவு வந்து 3 இன்ச்சு பாருங்கள். அந்த 3 இன்ச் அளவுக்கு இதில் அடையாளப்படுத்தி விட்டுடலாம். இந்த அடையாளப்படுத்தியிருக்கிறது அந்த கோவி பீஸ் கரெக்டாக சென்டரில் நம்ம இதை ஜாயிண்ட் ஆக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு 3 இன்ச்சு நீளத்துக்கு அடையாளப்படுத்துகிறேன். அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த நேராக 2 பீஸும் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது அப்படியே ரெண்டாக மடித்து நம்ம அடையாளப்படுத்தியிருக்க பகுதியில்
அந்த உள்பக்கம் உள்ள அளவு வர்ற மாதிரி வச்சு ஒரு தையல் உள்பக்கம் தைச்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த கோவி வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. சென்டரில் நம்ம ஒரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பீஸ் விலகி வராமல் தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த பீஸையும் ரெண்டாம் அடித்து அந்த கேன்வாஸ் உள்பக்கம் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு தான் நம்ம அந்த போட்டிருந்த லைனில் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 2 பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் உள்பக்கம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கேன்வாஸ் பக்கத்தில் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பகுதியில் மேலே அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். நல்லா அந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு அதோட எட்ஜில் ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுறலாம். 2 டிசைனுக்குமே அந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வெளிப்பக்கம் கொஞ்சமாக அந்த கேன்வாஸ் கிளாத் இருக்குது, நம்ம இதில் பைப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட செட் ஆயிரும். கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைச்சா கிராஸ் பீஸ் கொஞ்சமாக அந்த எண்டில் நம்ம மடித்து விட்டுட்டு அடிப்பக்கமாக வைக்கலாம். லைனிங் கிளாத் மேலே தெரிகிற மாதிரி வச்சு அடிப்பக்கம் வச்சுருக்கிறேன். அந்த கிராஸ் பீஸ் கொஞ்சம் நமக்கு அதோட வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு மேலே இருக்கிற பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. முடிக்கும்போதும் அந்த கார்னர் பகுதியில் முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் அதில் இருக்குது, மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அதை கொஞ்சமாக அந்த மாதிரி மடித்து அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிற கோவி டிசைனுக்கும் நம்ம இப்படி ஈஸியான முறையில் பைப்பிங் பண்ணலாம். அந்த ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் அந்த கிராஸ் பீஸை நம்ம மடித்து விட்டுட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஃபுட் அளவுக்கு வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் உள்பக்கம் இருக்கிற கிளாத்து வந்து நமக்கு அதோட நல்லா செட் ஆயிரும். இப்போ நெக்கு பகுதியில் அதே மாதிரி ஒன் சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ் வச்சு நம்ம பைப்பிங் பண்ணலாம். இந்த டிசைனுக்கும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிராஸ் பீஸ் தெரிகிற மாதிரி அப்படியே சென்டர் வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே எடுத்துருங்க. இதுலேயும் மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக அப்படி மடிச்சுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. இது தனித்தனி பீஸாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். பாதி வரைக்கும் ஒரு பீஸ் வச்சுருக்கிறேன். அப்புறம் அந்த பகுதிக்கு இன்னொரு பீஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். அடுத்ததாக சென்டர்லேருந்து இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்பக்கம் அப்படி இருக்கிற மாதிரி அந்த கிராஸ் பீஸை உள்ளுக்கு தள்ளி அப்படி விடுங்க. விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். திருப்பி விட்டுட்டு முடிக்கும்போது கொஞ்சமாக அந்த பகுதியில் அப்படி மடித்து விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மடிச்சுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. அந்த கார்னர் பகுதியில் இந்த மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். 2 பீஸாக வச்சு இந்த மாதிரி பைப்பிங் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1 ஃபுட் அளவுக்கு ஒரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து உள்பக்கம் இருக்குது பாருங்கள், அது நல்லா நெக்கோட ஜாயிண்ட் ஆகி அந்த நெக்கு பகுதி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது 2 இன்ச் அளவும் நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஸ்கொயர் பீஸாக நம்ம கட் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு கட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ரெண்டாவதாக நம்ம அளவெடுக்க வேண்டாம். நீளத்துக்கு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடித்து எல்லா பீஸுமே கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. எல்லா பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் வளைவாக அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து ஒரு லைன் போடலாம். பாதி வரைக்கும் லைன் போட்டிருக்கிறேன். அதை அப்படியே நம்ம 2ஆக மடித்து இன்னொரு சைட்லேயும் அது பதியறதுக்காக நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. கரெக்டாக 2ஆக மடிச்சிருங்க. லைட்டாக அந்த இடத்துல பதிஞ்சிருக்கு பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். இது எல்லாமே நம்ம தைச்சதுக்கப்புறம் இது நம்ம ஒரு கிளாத்தை வச்சு நம்ம அதை தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த பகுதி வந்து அழிஞ்சு போயிடும். இப்போ அந்த கார்னர் வந்து அந்த லைனில் வர்ற மாதிரி வச்சுட்டு
இந்த முக்கோண பீஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேல் ஒன்று வைங்க. ஒரு பீஸ் முடியறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் வைக்கலாம். அந்த லைன் வந்து அந்த கார்னர் பகுதி ஒன்று போல் அதில் வரணும். அதுக்காக தான் அந்த லைன் போட்டிருக்குறோம். போட்டுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கொஞ்சம் கிளாத்தை விட்டு தான் ஜாயிண்ட் ஆக்குறேன். நல்ல எண்டில் ஜாயிண்ட் ஆக்கலை. ஜாயிண்ட் ஆக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம தச்சிருக்கிற லைனில் அப்படியே வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை அப்படியே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது முக்கோண பீஸ் எல்லாமே ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது இந்த ப்ளவுஸ் கலர்லேயே ப்ளைனான ஒரு பாலி காட்டன் கிளாத்து கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 4 இன்ச் அளவு தையல் விடுற மாதிரி தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த நூல் இழை வந்து வெளிப்பக்கம் வர்ற மாதிரி இந்த முக்கோண பீஸ் இருக்குது பாருங்கள். அந்த முக்கோண பீஸுக்கு அப்படி மேலே அந்த முக்கோண பீஸ் கீழே தெரிகிற அந்த நூல் இழைகள்லாம் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் அந்த மடிப்பு பாகம் இந்த உள்பக்கமாக இருக்குது, அதுக்கு மேலே ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு லேஸ் எடுத்துருக்குறேன். அந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சமாக ஒரு லைனாக ஒரு 4 இன்ச்சுக்கும் கம்மியாக தெரிகிற மாதிரி விட்டு அந்த லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இப்போ அந்த கோவி பீஸ் பக்கத்தில் 2 பட்டன் வச்சுருக்கிறேன். அப்புறம் கீழே அது ஒரு பட்டன் வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன். இது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இது சில்க் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்கள் சாரீ என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் இந்த மாதிரி பைப்பிங் எல்லாமே பண்ணி இந்த முக்கோண பீஸ் தைங்க, ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது ஒரு போட் நெக்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமான நெக் பண்ணி இந்த மாடல் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.